என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகின்றார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும்? சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம். நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் தெரியும் குழந்தையே. அது எப்படியும் அனைத்தையும் சரி செய்துவிடும். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. உங்கள் வார்த்தைகள், நம்பிக்கையான உணர்வுகள், சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள். நான் இருக்கின்றேன் குழந்தையே, கலங்காதே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எனது ஆசிர்வதித்தனால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவார், பாராட்டப்படுவார். உங்கள் ஆர்வத்தை என் மீது மட்டுமே வைத்திருங்கள். என்னையே தியானியுங்கள். என் மீதே தீவிர அன்பை கொண்டிருங்கள். அப்போது நீங்களும் நானும் ஒன்றே என்ற உண்மையை நிச்சயமாக உணர்வீர்கள். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு குழந்தையே. வாழ்வில் ஒளிகள் நிறைந்த ஒளியின் சுடர் எல்லா திக்கிலும் பரவி எங்கும் மகிழ்ச்சி நீண்டமாய் வாழ எல்லா நேரங்களிலும் சாய் உன்னுடன் அப்பாவாக அம்மாவாக எப்போதும் இருப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். தினமும் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் கடினமான சூழலில் நிற்கின்றாய் என்று வருந்தாதே. இருண்ட இடத்திற்கு குறுகிய நேரத்திற்குள் எப்படி சூரிய வெளிச்சம் வருமோ அதே போல் உனக்கும் உன் வாழ்க்கையில் பிரமிக்க வைக்கும் அளவிற்கு வெளிச்சம் வரதாம் போகின்றது குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் செல்லவே. உன் பிரார்த்தனைகள் என் செவிகளை வந்தடையும். நிச்சயம் நிறைவேற்றுவேன். பொறுமையோடு காத்திரு. இன்று என் ஆசியோடு உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உன் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதே. அது உன் முன் உள்ள மற்றொரு வாய்ப்பை மறைத்துவிடும். புன்னகையோடு முயற்சித்து பார். அது உன் கஷ்டங்களை மாற்றிவிடும். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். எவன் சோம்பலோடு இருக்கின்றானோ அவனுக்கு வறுமைத்தான் வரமாக அளிக்கப்படுகின்றது. கோபப்படும் போது மௌனமாக இரு குழந்தையே. அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவரின் எண்ணங்களே. உண்மைத்தான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது குழந்தையே. சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. வாழ்க்கை சுமையாகிவிடும். ஒருவன் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள வெட்கப்படக்கூடாது. ஒப்புக்கொள்வதன் பொருள் என்ன? அவன் நேற்றைய விட இன்று அதிக அறிவு பெற்றுவிட்டான் என்பதே. சரியான நபரோடு பயணிக்கும் போது வாழ்க்கை மிகவும் அழகானது, ஆழமானதாக இருக்கும். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீ அல்ல, உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. நியாயமான கேள்விகளுக்கு வார்த்தையால் பதில் சொல்லிவிடலாம். ஆனால் நம்மை புண்படுத்துகின்ற அர்த்தமற்ற கேள்விகளுக்கு மௌனம் ஒன்றே சிறந்த பதில். பேசும்போது அறிந்தவற்றையே திரும்ப கூறுகின்றீர்கள். ஆனால் கேட்கும் போது புதிதாக ஒன்றை அறிய வாய்ப்பிருக்கின்றது. எனவே குறைவாக பேசி நிறைய கேளுங்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு, நோயுள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோல் முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது குழந்தையே. எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே. அடிகள் தரும் வலியை விட வார்த்தைகள் அதிக வலியை தரும். பின் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும்
ஆறாத காயமாய் அது மாறிவிடும். எந்த அளவு வலியை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார். அன்பு குழந்தையே, சிரித்து பேசி மயக்க உனக்கு தெரியவில்லை. அழுது பேசி சாதிக்கவும் முடியவில்லை. பொய்களை சொல்லி நீ ஏமாற்றியதும் இல்லை. உண்மையை சொல்ல நீ தயங்கியதும் இல்லை. கோபத்தால் மட்டுமே உன் உணர்வை காண்பிக்க அதை புரிந்து கொள்ள தவறியவர்களுக்கு என்றும் நீ பிழையாகத்தான் தெரிகின்றாய். வருந்தாதே குழந்தையே, அவர்களுக்கு உன்னை பற்றி நான் புரிய வைப்பேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளுக்கு நான் நிச்சயமாக நல்ல முடிவை கொடுப்பேன் குழந்தையே. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன். உங்கள் வாழ்வில் இருள் விலகி வெளிச்சம் கொடுக்க அன்பென்னும் அகல் விளக்கை ஏற்றி உங்கள் துன்பங்கள் அனைத்தும் திரிபோல் கருகி உங்கள் வாழ்வில் இன்ப ஒளி வீசட்டும். மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதே. ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது குழந்தையே. தவறு செய்துவிட்டு கர்மாவிடம் தப்பிக்க முடியாது. அதனால் நல்லது செய்துவிட்டு அதனிடம் மாட்டிக்கொள்வது சிறப்பு. பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதுமே உயர்ந்த பண்பாடு. நீ நான் படைத்த இந்த உலகத்தை தவறாக படித்துவிட்டு அது உன்னை ஏமாற்றுகின்றது என சொல்வது நியாயமாகுமா குழந்தாய்? உலகை படிப்பதற்கு முன் உன்னுள் இருக்கும் எண்ணெய் படி. உலகம் உன்வசமாகும். உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது குழந்தையே. அறிவை விட தைரியத்தால் தான் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். ஆகவே தைரியத்தை என்றும் கைவிடாதே. துணிச்சலோடு செல். துணையாக நான் வருவேன். முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என பாதை மாற்றுபவர்களே புத்திசாலிகள். கிடைத்ததை வைத்து வாழத் தெரிந்தவன் நிம்மதியாய் வாழ்வான். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதே. மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது குழந்தையே. மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும். மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும். உன் நினைவாக என்னிடம் ஏதும் இல்லை. உனக்காக துடிக்கும் என் இதயத்தை தவிர சாயப்பா என்று என்னையே நினைத்திருக்கும் உன் இதயத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே. கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக நான் மாற்றித் தருவேன். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது. நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில வழிகள் இல்லாமல் இருக்க வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள். நிலையென்று ஒன்றுமில்லை இவ்வுலகில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றன. பாசம் வைப்பது தவறில்லை. ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது அன்பு வைப்பது மிகப்பெரிய தவறு குழந்தையே. வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சமின்றி கேட்பவனுக்கே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்றது இந்த உலகில். கலிகாலமாயிற்று. என்ன செய்வது? கலங்காதே. உன் நல்ல மனதிற்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். பிறர் சொல்வதை கேட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிலும் நமக்கான திருப்தி கிடைப்பதில்லை. மனம் சொல்வதை கேட்பதிலேயே மகிழ்ச்சி உள்ளது. என் வைரமே, ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. உண்மையாக இருக்கின்றேன் என்று ஊமையாகவே இருந்து விடாதே. வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும். கிடைக்குமா என கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே. நடக்கும் என நம்பு. முடியுமா என கேட்காதே. முடியும் என நம்பு. துணிவும் விடாமுயற்சியும் இருந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம் குழந்தையே. அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். நம் நிலையில் நின்று பார்த்தால் எப்படி தெரியும்? வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. அப்படித்தான் உன் வாழ்க்கை நிலையும் உள்ளது. அடுத்தவரிடம் நீ உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே முடிவிடு. அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவனோ ஆண்டவனோ அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான்.
தவறை மறந்து விடலாம். ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாது குழந்தையே. ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. சொன்ன ஒரு சொல், விடுபட்ட அம்பு, கடந்து போன வாழ்க்கை, நழுவு விட்டுவிட்ட சந்தர்ப்பம், இந்த நான்கும் மீண்டும் ஒருபோதும் திரும்ப வராது. நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்தே கிடைக்கின்றது. கலங்காதே குழந்தையே. நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும்? உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை. அதுவே சுவர் போன்ற தடையாகும். அதை தகர்த்திரு. அப்போது நீ என்னை வந்தடைவாய். ஆனந்தமாய் வாழ்வாய். எண்ணங்கள் அழகாக இருந்துவிட்டால் நினைவுகளும் அழகாக நிலை பெற்றுவிடும். நினைவுகள் அழகாக நிலைத்துவிட்டால் செயல்களும் அழகாக உருவாகிவிடும். செயல்கள் அழகாக உருவாகிவிட்டால் பயன்களும் அழகாக விளைந்து வரும். அழகான எண்ணங்களோடு இந்த நாளை துவங்கிடு. எல்லா உயிர்களிடமும் அன்பாய் இருப்பது தவறில்லை. ஆனால் மனிதர்களிடம் மட்டும் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டும் குழந்தையே. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் குழந்தையே. நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். உன் மனம் குளிரப் போகின்றது. என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்கப் போகின்றது. அன்றைக்கு நீ அழுவாய். நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில். தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக்கொள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான் குழந்தையே. அச்சமோ வலியோ உன்னை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாரணம் செய். உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தையே. இது என் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.